friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து குக் வித் லவ் சீரிஸ் எபிசோட் 6 பார்க்க போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் லாங் வீடியோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த சீரிஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சில நேரம் காலையில வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்கணும் இல்லையா, அந்த ரெசிபியும் நம்ம அழகாக கவர் பண்ணணும். இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெசிபி, அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து லஞ்சுக்கு நிறைய மைண்டில் ஓடிட்டு இருந்தது, என்ன பண்ணணும்ன்ட்டு. காலையில் தான் இன்றைக்கி யோசிக்கவே ஆரம்பித்தேன்னா பார்த்துக்கோங்களேன். முதல் நாள் வந்து எந்த ப்ரிப்பரேஷனுமே நான் பண்ணலை. ஏன்னா வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கோல்டாக இருக்குது, வெதர் வந்து கொஞ்சம் மாறிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி சமைக்கணும். ரெசிபி வந்து ஜாஸ்தி பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா சாதம் வந்து காமனாக நம்ம வச்சிடுறோம். அதுக்கு சைட் டிஷ் வந்து இன்றைக்கி ரசம் ரெசிபி. ரசம் வந்து கண்டந்திப்பிலி ரசம், அது வந்து ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு மசாலா அரைச்சி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் எல்லாருக்குமே எப்போவுமே ஹரிபரியாக தான் போகும் அந்த மார்னிங் ரொட்டீன். எனக்கு வந்து ஒரு சில நேரம் அது காமாக இருக்கும், ஒரு சில நேரம் ரொம்ப போராட்டமாக போகும். ஏன்னா தக்ஷித் வந்து ஏந்திரிச்சிட்டான் அப்படின்னா, இப்போல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க கூட பரவாயில்ல போல இருக்குது. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிறந்த குழந்தைய கூட நம்ம பார்த்துக்கலாம் போல். இவன் பயங்கரமாக இப்போ அழுதுட்ருக்கான். ஸோ அது கொஞ்ச நாளாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அவன் கூடவே நான் உட்காரணும், அந்த மாதிரிலாம் பண்ணுறான். எனக்கு அது காலையில் அவன் பண்ணும்போது கொஞ்சம் கோவமாகவும் வருது, கஷ்டமாகவும் இருக்குது. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணால் இவன் வந்து காமாவும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு சில நேரம் நம்ம கோவப்படும் போது லைட்டாக அடிச்சிருவோம். ஸோ அந்த டயத்தில் அடிச்சிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுவோம். அதனால் அவனை பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சி அவனை கொஞ்சம் காம் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வர்றது. இன்றைக்கி வந்து மார்னிங் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் ஆரம்பிச்சது. ஆனால் ஸ்டார்ட் பண்ண அழுகிறதுக்கு அப்புறமா கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு சோஃபாவில் தூக்கிட்டு வந்து போட்டாச்சு. அவன் பாட்டுக்க தூங்கிட்டு இருக்கான், நான் பாட்டுக்க என் வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கடப்பா ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன். ஏன்னா மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கப்பு போட்டுக்கோங்க. இப்போ யாராவது விருந்தாளி வராங்க அப்படின்னா இட்லிக்கு இந்த மாதிரி கடப்பா ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். உங்களுக்கு தாராளமாக நிறையாவும் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கூடவே பண்ணலாம். அப்போ அந்த பருப்பு வந்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே மற்ற ப்ரிப்ரேஷன்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் இட்லி, அப்புறம் கடப்பாக்கு பருப்பு, இந்த பக்கம் வந்து சாதமும் வச்சாச்சு. 3 பர்னர் ஸ்டவ் வாங்கினதுலேருந்தே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. குக்கிங் கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிஞ்சிருது. முன்னெல்லாம் 2 பர்னர் தான் வச்சுருப்பேன், அப்படி தான் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து மேனேஜ் பண்ணி சமைச்சிடுவேன். இண்டக்ஷனும் வச்சுருப்பேன். இப்போ இந்த இண்டக்ஷன் வந்து காலையில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பக்கத்துலேயே நிற்க முடியாது. நான் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா விடியமோட பிராண்டு. சிமினி வந்து ஃபேபரோடது. ஃபேபரோட சிமினி இருந்து ஃபேபரோட கேஸ் ஸ்டவ் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இந்த விடியம் பிடிச்சிருந்தது. ஓகே, 3 பர்னர். ஃபேபர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளே இது தான் வந்தது, அதனால் அதையே வாங்கியாச்சு. இட்லி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, அதை இறக்கி வச்சுட்டேன். ரசத்துக்கு வந்து புளியும் ஊற போட்டுட்டேன், கொஞ்சம் கூட தான் போடுவேன். இப்போ வந்து இந்த கடப்பாக்கு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வதக்கி போடுவேன். கடப்பாக்கு ஒரு சில பேர் தக்காளி போடுவாங்க, ஒரு சில பேர் போட மாட்டாங்க. தக்காளி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து நாங்கள் கும்பகோணமில் இருந்தோம், அதனால் எனக்கு அந்த கடப்பா ரெசிபி நிறையா சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வந்து எனக்கு நாக்கில் ஒட்டிக்கிச்சு. இட்லி அப்படின்னா கடப்பா தான், இல்லாட்டி சட்னி. அது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு காலையில் பண்ணி பழகிடுச்சு, அதனால ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன். இப்போ இந்த கடப்பாக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி எது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்பவும் பொடியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம். கடப்பா ரெசிபிக்கு தக்காளி வேணுமான்னு கேட்டால் நிறைய பேர் போட மாட்டாங்க, ஆனால் தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு அப்படியே நான் இதில் சேர்த்துட்டேன். பருப்பு வந்து விசில் போடல, பருப்பு வந்து அப்படியே கொஞ்சம் வெந்துட்டு இருந்தது. இதை வதக்கி அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் விசில் விடுவேன். ஏன்னா பருப்பு குழஞ்சதுக்கப்புறமா விசில் விட்டோன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் இது ஒன்று போல் சேர்ந்து அழகாக வெந்து வந்துடும். இப்போ ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடுவேன். ஸோ அதுக்குள்ளே அந்த கடப்பாக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய், அப்புறமா ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் பட்டை தான் உங்களுக்கு டேஸ்ட்டே.
இதுக்கு காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரம் தான், வேறு எதுவும் போட வேண்டாம். பச்சை மிளகா போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து 3 சேர்த்துருக்கேன், அதுவே காரமாக தான் இருக்கும். ஸோ எங்கள் பசங்களும் காரம் சாப்பிட்டு பழகிட்டாங்க, அதனால் நான் கொஞ்சம் உப்பு காரமாக தான் பண்ணுவேன் எப்பயுமே. கடப்பா ரெசிபிக்கு வந்து பருப்போட உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக போட்டுடலாம். ஏன் உருளைக்கிழங்கு போடுறோன்னா அந்த கெட்டித்தன்மை இருக்கும், அதனால் என்கிட்ட அன்றைக்கி இல்லை, அதனால் என்னால் போடலை. இப்போ தேங்காயோட கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம், நல்லாவே திக்காக வந்துடும். இப்போ நிறைய பேர் வராங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு பொட்டுக்கல்ல எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி ஊற்றி நிறையா நம்ம வந்து கடப்பா ரெசிபி பண்ணுறதுக்கு அந்த குவான்டிட்டி நிறையா வேணும்னா அப்படி பண்ணலாம். இப்போ வந்து நான் அந்த ரசத்துக்கு ஈயச்சொம்பில் தான் வைக்க போகிறேன். இந்த சொம்பு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா சீர் கொடுத்தது. ஸோ இதில் தான் வந்து நான் எப்பயுமே கண்டந்திப்புளி ரசம் வைப்பேன். ஸோ இதில் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். புளி கரைச்சி ஊற்றியாச்சு, அதுக்கப்புறமா பூண்டு, உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு அரை தக்காளி பழம். கண்டந்திப்புளி ரசத்துக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க, ஆனால் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக புளியே போடாமல் கொஞ்சம் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ் மேலே வைக்கணும். ஈயச்சொம்பு மட்டும் டைரெக்டாக ஈயத்தை கேஸில் வச்சிங்க அப்படின்னா அப்படியே உருகி போயிடும். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா அது பாட்டுக்க குக் ஆகிட்டுருக்கும். தாளிப்புலாம் கடைசியாக நம்ம போட்டுக்கலாம். அந்த பூண்டு வந்து அந்த புளித்தண்ணி, தக்காளி பழம் அதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். கண்டந்திப்பிலி வந்து நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி அதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் ரசம் வைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சில மசாலா நான் வறுத்து அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு வந்து தோரம் பருப்பு ஒரு 2 டீஸ்பூன்னா, தனியா 1 டீஸ்பூன், ஒரு 4 மிளகா, அப்புறம் கண்டந்திப்பிலி 2 கண்டந்திப்பிலி நான் போட்டுக்கிறேன். அந்த குச்சி நான் வைக்கிற அந்த ஈயச்சொம்பில் வந்து ஒரு 4-5 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஃபுல்லுமே ரெசிபி அதுதான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட வைக்கிறேன், வேறு எதுவும் நான் பண்ணலை, சாம்பார்லாம் அதனால். ஸோ இப்போ வந்து மிளகும் நான் சேர்த்துக்கிறேன். மிளகு காரம் நிறையா வேணும் அப்படின்னா இந்த மிளகா வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மிளகு வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா சீரகம் அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் நல்லா தாராளமாகவே போடுங்க. ஸோ அதை வந்து வறுத்து ஆற வச்சு அதை அரைச்சிக்க போகிறோம். இப்போது இந்த கடப்பாக்கு வந்து அரைச்ச விழுதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காயோட நீங்கள் பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டித்தன்மை வர்றதுக்கு. நான் வந்து பொட்டுக்கல்லை சேர்க்கலை, கொஞ்சமாக பொட்டுக்கல்லை சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கல்லை சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் எங்கள் 3 பேருக்கு தானே, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி தாராளமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கடப்பா ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்ச விழுது கொஞ்சம் சேர்த்தோன்னே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நான் மாற்றி டைனிங் டேபிளில் வச்சுருவேன். என்ன தான் வந்து அந்த மிளகா பொடி இருந்தாலும் எங்கள் வீட்டில் எப்பயுமே அந்த இட்லிக்கோ தோசைக்கோ சைட் டிஷ் கண்டிப்பாக வேணும். ஸோ அதை அப்படியே செஞ்சு பழகிடுச்சு. இப்போ வறுத்தேன் இல்லையா அந்த கண்டந்திப்பிலி ரசத்துக்கு, இந்த மசால் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பொடியாக தான் அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், இது எல்லாமே போடுற மாதிரி இருக்காது. நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து அதில் எடுத்து வச்சிட்டேன், அப்புறமா வேணும்னா சேர்த்துக்கலான்னு. இப்போ அந்த மிக்சியில் இருக்குது இல்லையா, அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ரசத்தில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். இப்போ பூண்டு, தக்காளி பழம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அந்த புளி தண்ணியும் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நுரக்கட்டி வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே வறுத்து அரைச்சது தான், அதனால் இந்த பொடி போட்டோன்னே ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி மருந்து வாசனை வந்துடும், அதனால் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அப்படியே நுரக்கட்டி வந்தோடனே நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தாளித்து நெய்யில் வந்து இந்த கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதெல்லாம் தாளித்து போட்டேன். நீங்கள் கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாம். நான் பூண்டுலாம் சேர்க்கறதுனால கட்டி பெருங்காயம் போடல, தூள் பெருங்காயம் தான் போட்டேன். இப்போ இந்த கண்டந்திப்பிலி ரசத்துக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை, அதுதான் நான் பண்ண போகிறேன். இந்த மசாலா பாக்ஸ் வந்து நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஒரு சில பேர் சொன்னீங்க, அக்கா இது வந்து ஸ்டோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு.
ஸோ நான் அது வந்து தெரியல, இப்போ தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே கடுகு சீரகம் எல்லாம் ஒரே பாக்ஸ்லேயே அஞ்சரை பெட்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்ப்போம் அதோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு, அதனால தான் அதில் போட்டு வச்சுட்டேன். நான் வந்து வாழைக்காய் ஃப்ரை அப்படியே வந்து இந்த தோசை தவாவில் தான் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பாக வரும். எல்லாம் வந்து கரெக்டாக வெந்து வந்துடும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த சூடான கடப்பாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நெய் சேர்த்து சாப்பிடுங்க, இல்லாட்டி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்ல உப்பு காரமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ரசமும் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கு சைட் டிஷ்ஷும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு மதியான நேரத்தில் இந்த சூடான சாதத்தில் இந்த ரசம் இந்த வாழைக்காய் ஃப்ரைலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க, கண்டிப்பாக நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு நெய் வாசனை பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கே இதை தான் பேக் பண்ண போகிறேன். இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறமா வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் இந்த பருப்பு தொகையல் சொல்லுவாங்க, அதுவும் வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நான் பண்ணுவேன் ஒரு சில நேரம். காய் எதுவும் இல்லை அப்படின்னா, வெதர் வந்து ஒரு மாதிரி மாறிட்டே இருக்கு இல்லையா, அதனால நிறைய பேருக்கு கோல்டு பிடிக்கும், ஜுரம் வரும். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நீர்க்க இது வச்சு அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிட்லாம். வெறும் சூப் மாதிரி கூட அதை நீங்கள் குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாடி பெயின் இருக்குது, ஜலதோஷம் இருக்குது, இல்லை வயிறு உபிசமாக இருக்குது அப்படிங்கிற போதெல்லாம் இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரெசிபி பார்த்திங்கன்னா இது தான். இது வந்து தக்ஷத்துக்கு நான் பேக் பண்ணிட்டேன். என்ன தான் நம்ம மாத்திரை அதெல்லாம் சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி மருந்து ரசம்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து சரியாயிடும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த ரசம் ரெசிபிக்கு இன்னும் கூட நிறைய பூண்டு சேர்த்து நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் அந்த பொடியை அரைச்சேன் இல்லையா, வறுத்து அரைச்சேன் இல்லை, அது வந்து மிச்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக்கில் யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மருந்து வாசனை வந்துடும். அதனால் இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.